வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டியான கொஞ்சம் காரசாரமான கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக 75லேருந்து 100 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கோம். இந்த தொக்குக்கு நெத்திலி கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கருவாடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. நம்ம நெத்திலி கருவாடோட தலையும் குடல் பகுதியும் நம்ம எடுத்துடணும். அதுக்காக நம்ம தலையை லைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற அந்த குடலும் சேர்த்து தலை கூட வந்துடும். இந்த குடலை நம்ம எடுக்காமல் சமைச்சோம் அப்படின்னா சில சமயம் கசப்பு டேஸ்ட் எடுக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நான் இன்னொரு கருவாடுக்கு எடுத்து காட்டுறேன். ஓரளவுக்கு ஊறி இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தலைப்பகுதியை லைட் பிடிச்சி கிள்ளி எடுத்தீங்க அப்படின்னா தலையோடு சேர்த்து அந்த கருப்பு கலரில் இருக்க குடலும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி எல்லா கருவாடையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை திரும்ப ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஒரு 2-3 முறை அலசி எடுத்துக்கணும். ஏன்னா கருவாட்டில் மண், உப்பு இதெல்லாம் நிறைய ஒட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போவே தண்ணி பாருங்கள், நம்ம அலசும் போது எவ்வளோ கலங்களாக இருக்குன்ட்டு. இது நல்லா 2-3 டைம் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியோட கலர் வெள்ளை கலர் மாறி வரும். அது வரைக்கும் கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டியில் செஞ்சால் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா நார்மல் பேனில் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க போகிறோம். தொக்குங்கிறனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் பூண்டு நிறையா சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். அது தட்டி சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தட்ட முடியலனா மிக்சியில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவாட்டு தொக்குக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இப்போ நமக்கு சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. தட்டி வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்திட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறி வரணுன்ட்டு இல்லை, ஒரே ஒரு முறை வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். எனக்கு மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு இருந்துச்சு இந்த வெங்காயம். வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டு இது நல்லா சுருண்டு பிங்க் கலரில் மாறி வர வரைக்கும் வதக்க விடணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயத்தை விட தக்காளி பாதி அளவு தான் இருக்கணும். 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி எடுத்தால் சரியாக இருக்கும். மெஷர்மெண்ட் கப்புக்கு எனக்கு 1/2 கப் இருந்துச்சு. இது ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு அப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் இதை வேக விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரக்காக. தக்காளி மசிஞ்சு வந்தால் தான் இந்த தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், நான் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. தொக்குங்கனால கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 10 செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். 10 செகண்டுக்கு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்திக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லாம் கருவாட்டில் ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறமா இதில் கருவாடு வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தொக்குங்கிறனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் தண்ணி நிறையா சேர்த்த வேணால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். தண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா கருவாட்டுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்தால் போதும். கருவாடு வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக விடலாம் மிதமான தீயில். அப்போ கருவாடு வெந்துடும். கருவாடு சீக்கிரம் வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கருவாடும் வெந்துருச்சு. இந்த டைமில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம சேர்த்திருக்க தக்காளியோட புளிப்பு இந்த தொக்குக்கு சரியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்திருக்க தக்காளியில் துளி கூட புளிப்பே இல்லை. அதனால் நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்க போகிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க. புளி தண்ணி சேர்த்திட்டு இதோட பச்சை வாசனை போகிறக்கா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம்.
மண் சட்டிங்கிறனால நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இது திக்காகும். அதனால் 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அப்படியே இருக்கட்டும். அதோட பச்சை வாசனையெல்லாம் உள்ளே இறங்கிச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு கருவாட்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.